நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா? இல்ல ஏதாவது நரகத்தில் இருக்கிறோமா? காக்கி சட்டை போட்டுக்கொண்ட ஹெட் கான்ஸ்டபிள் தாமரைச்செல்வி நடுரோட்டில் குத்தி கொலை செய்யப்பட்டார். இங்க இறந்து போயிருந்த தாமரைச்செல்வி யாருன்னு கேட்டா என் குடும்பத்தில் ஒருவராக இருந்தார். மேடம் தாமரைச்செல்வி எங்க அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. நைட் எல்லாம் உட்காந்து எங்க அம்மா கிட்ட தூக்குற வரைக்கும் பேசுவாங்க. அவங்க போய் டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி என் குடும்பத்து ஒருத்தரா இருந்தவங்கள நடுரோட்ல குத்தி போட்டான் போது எப்படி இருக்கும்? பெண் போலீஸ் ஆளுமன் ஸ்டேஷன்ல இருக்காங்களே, இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்கல்ல, நல்ல ஸ்ட்ரிக்டான அதிகாரி அது தெரியும் அவங்க. அவங்களை விட்டு சுடுசா மாணவன் அமுதனுடைய பெற்றோர்கள் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. அந்த காலேஜ்ல போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க. நல்லதுதான் பண்ணிக்கிறான். சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிக்கிறான். இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி 20 பேர் சொல்லி அவனை அடி 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 அடின்னு நாயர் நடுரோட்ல அடிக்கிற மாதிரி அடி சாவச்சிட்டாங்க. சட்ட ஒழுங்கு இல்ல, மாணவனுக்கு கல்லூரியில பாதுகாப்பு இல்ல, கல்லூரியில போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்கிறது. எனது அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா? இல்ல ஏதாவது நரகத்தில் இருக்கிறோமா? ஏதாவது ஒரு முசோலி, இடியமென், ஹிட்லர் போன்ற சர்வாதிகள் ஆட்சி செய்கிற நாட்டில் இருக்கிறோமா? ஒண்ணுமே புரியலீங்க. சட்ட ஒழுங்குன்னா என்னன்னு கேட்கணும் இந்த ஆட்சியில, இந்த தாவேக ஆட்சியில, டிவிக்கு ஆட்சியில, ஜோசப் விஜய் ஆட்சியில. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பா பெண்களுக்கு இந்த ஆட்சியில ஜோசப் விஜய் டிவிக்கு ஆட்சியில, தமிழக வெத்து விட்டு கழகம் தற்கூரி ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு. கோபம் வருதுன்னா பேசினாங்க. இனிமே எல்லா பெண்களையும் பாதுகாக்க போவது பெண் காவலர்கள். சிங்கப்பெண் படம் உருவாக்க போறோம்னு அவர் விழா எல்லாம் நடத்தினார். ஏற்கனவே நம்ம போலீஸ் எல்லாமே சிங்கப்பெண் தான். நம்ம போலீஸ் எல்லாமே ஏற்கனவே சிங்கப்பெண் தான். அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டார். இவங்க சிங்கப்பெண் பார்த்தேன் ஆட்சியின் சாதனை. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு சிங்கப்பெண் குடியாத்தத்தில் வேட்டையாடப்பட்டிருக்கிறார். ரோட்ல, மெயின் ரோட்ல மக்கள் நடமாடுறாங்க, எல்லா வாகனங்கள் போது ஒட்டின மாதிரி NH பெங்களூர் ரோடுக்குது. ஒரு குடியாத்தம் நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை ஓரம் ஒரு சிங்கப்பெண், ஒரு கம்பீரமான ஒரு வீரமிக்க ஒரு சிங்கப்பெண் காக்கி சட்டை போட்டுக்கொண்டு ஆன் டியூட்டியில இருக்கும் போது, டூ வீலர்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு காக்கி சட்டை போட்டிருந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தாமரைச்செல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கப்பெண் வேட்டையாடப்பட்டிருக்கு. நடு ரோட்ல குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்கள் குடியாத்தத்தில். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால. இன்னைக்கு நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா வைரல் நியூஸ் இதுதான். காக்கி சட்டை போட்டுக்கொண்ட ஹெட் கான்ஸ்டபிள் தாமரைச்செல்வி நடுரோட்டில் குத்தி கொலை செய்யப்பட்டார். கொலை பண்ணது அவன் புருஷன் தான். ஆனா அவன் எங்க கொலை பண்றான்? நடு ரோட்ல கொலை பண்றான். நடு ரோட்ல கொலை பண்றான். அவனுக்கு பயம் இல்லைல்ல. அப்போ இங்க ஒரு ஆட்சி நடக்குது. சினிமால ஒரு போலீஸா வந்து எத்தனை பேர் சுட்டு தள்ளியிருப்பாரு, எத்தனை கேடிகள் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. விஜய், நடிகர் விஜய் எஸ்பியா வந்துக்கிறாரு, போலீஸா வந்துக்கிறாரு, பெரிய பெரிய அதிகாரியா வந்துக்கிறாரு, எத்தனை பேரை தண்டிச்சுக்கிறாரு. சினிமாலே தண்டிக்கிறாரு, சினிமாலே சுடுறாருன்னா நிஜ வாழ்க்கையில அவர் சிஎம் ஆயிட்டாரு. அப்போ நம்ம எதனா தப்புன்னா நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு பயம் மக்களுக்கு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருந்தா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குமா? ஒரு பெண் போலீஸ், காக்கி சட்டை போட்டுக்கிற பெண் போலீஸ் ரோட்ல கொலை பண்ணுவாங்களா? அந்த பயம் விஜய் மீது இல்ல. அவன் இன்னும் நடிகர் விஜயா தான் பார்க்கறான். அவன் முதலமைச்சரா பார்க்கல. ஏதோ ஓட்டு போட்டான். அது ஓட்டு போட்டானோ, அது இவிஎம் மிஷின் நடந்த தில்லுமுள்ளோ யாருக்கு தெரியும்? எப்படியோ ஒரு சிஎம் ஆயிட்டார். முதலமைச்சர் மீது பயம் இருக்குதா? இந்த ஆட்சியின் மீது பயம் இருக்குதா? கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் நடிகர், இதெல்லாம் ஒரு சினிமா கோஷ்டி. அங்க சினிமாவில் நடிச்சாங்க, இப்ப முதலமைச்சர் நடிக்கிறாங்க, எம்எல்ஏ நடிக்கிறாங்க, மந்திரியா நடிக்கிறாங்க. இவங்க என்ன மு.க. ஸ்டாலின் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவரா? இவங்க என்ன உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவரா? இவங்க என்ன மறைந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞரா? இவங்க என்ன அறிஞர் அண்ணாவா? இவங்க என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா? இவங்க என்ன அம்மையார் செல்வி ஜெயலலிதாவா? விஜய் தானே, நடிகர் தானே, நடிகர் தானே. நம்ம குடியாத்துல கங்கா கௌரி தியேட்டர்லயும், லட்சுமி தியேட்டர்லயும், 8 லட்சுமி தியேட்டர்லயும், காயத்ரிலயும் சினிமா கோட்டாயில நம்ம போய் டிக்கெட் கொடுத்து சினிமா ஸ்கிரீன்ல பார்த்த நடிகன் தானே. இவர் போய் நம்ம என்ன பண்ண போறாரு? அட்ரா, குத்ரா, கற்பழிடா, திருடுறா, கஞ்சா வித்துறா அப்படின்னு தைரியமா சுத்துறோம். இதுல இவங்க சொல்றாங்க திமுக ஆட்சியில போத கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. பெண் போலீஸ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை நான் அரசியலாக்கவில்லை. என்னை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். என்னுடைய குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களே, என்னை யாரும் தயவு செஞ்சு தப்பா நினைக்கல. இங்க இறந்து போயிருந்த தாமரைச்செல்வி யாருன்னு கேட்டா, இந்த பதிவு நான் ஏன் சீரியஸா
காலையில இருந்து 10 சேனல்ல பேசியிருப்பேன். ஏன்னு கேட்டா என் குடும்பத்தில் ஒருவராக இருந்தது. எல்லா பெண் போலீஸ் எங்க வீட்டுல எங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். குடியாத்த குமரன் திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர், கட்சியின் பேச்சாளர், யூடியூபர், செய்தி தொடர்பாளராக ஊடகங்களிலே பேசக்கூடியவர். நான் எல்லா கட்சியும் பேசுகிற காரணத்தால் என் வீட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அத்தனை கட்சிக்காரன் வீட்டாண்ட பெட்ரோல் வெடி கொண்டு போறது, வாரத்துக்கு 10 முறை தகராறு, மறியல். எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், என்னாலும் தமிழகத்தின் முதல்வர் தளபதி ஸ்டாலின் இடத்தில் எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் ஏ.பி. நந்தகுமார் அவர்களும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஏவா வேலூர்களும் தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்திலே சொன்னார்கள். உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு. உடனே முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட் சொல்லி எனக்கு 2 கன்மேன் 2 போலீஸ் கொடுத்தார். 4 வருஷம் எங்க வீட்டுல எனக்கு கன்மேன் ஷிஃப்ட் மாறி மாறி வருவாங்க. வீட்டுல 2 போலீஸ், ஒரு ஆண் போலீஸ், ஒரு எஸ்ஐ, ஒரு லேடி கான்ஸ்டபிள். அப்படி லேடி கான்ஸ்டபிள் ஆனும்போது ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி எங்க வீட்டுல 1 வருஷம் இருந்தாங்க. நைட் டியூட்டி வருவாங்க. எங்களுக்கு நைட் டியூட்டி தான் வருவாங்க பெரும்பாலும். எங்க அம்மா நீ வெளியெல்லாம் உட்காராதம்மா, எங்குமே நீ உட்காராத, என் பக்கத்துல வந்து ஒரு ஒரு புல்லு ஒரு கட்டில் ஒண்ணு போட்டு என் பக்கத்துல நீ படுத்து தூங்கிடுமா, நமக்கு தான் போலீஸ் இருக்காங்களே, பிஎஸ்ஓ இருக்காரு, அவரையும் நான் தூங்க சொல்லுவேன். லாக் பண்ணிடுப்பா, மேல லாக் பண்ண, கீழ் லாக் பண்ண, என்ன நடந்தா பாத்துல, அவங்க கூட கன் இருக்குது, தூங்க முழிச்சுட்டு இருக்காது. ஜென்ஸ் போலீஸ் கூட எல்லாம் சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க. அவங்கள படுக்க சொல்லிடுவேன். இவங்க நைட் எல்லாம் உக்கானா இந்த மேடம் தாமரை செல்வி எங்க அண்ணா தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு 38 வயசு. என் அண்ணா தான் கூப்பிடுவாங்க. நைட் எல்லாம் உட்காந்து எங்க அம்மா கிட்ட தூக்குற வரைக்கும் பேசுவாங்க. அவங்க போய் டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி என் குடும்பத்து ஒருத்தரா இருந்தவங்கள நடுரோட்ல குத்தி போட்டான் போது எப்படியோ இருக்கும் மனசு. யாரா இருந்தாலும் ஒரு பெண் போலீஸ் இந்த மாதிரி நிலைமைன்னா யாரா இருந்தாலும் நம்ம அதுக்கு கண்டிக்கணும், நம்ம ஆதங்கத்தை தெரிவிக்கணும். அடுத்து இப்படி நடக்காத இருக்கிறதுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். இந்த ஆதங்கம் தான் இந்த பதிவு, தவிர எனக்கு சுய விளம்பரத்துக்காக இந்த பதிவு கிடையாது. அந்த ஸ்டேஷன்லயே ரொம்ப ஒரு பொதுவா குடியாத்தம் போலீஸ் ஸ்டேஷன், ஆளுமன் ஸ்டேஷனா இருந்தாலும், போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும், ஜெனரல் காமன் ஸ்டேஷனா இருந்தாலும், அந்த அளவுக்கு எந்த ஒரு போலீஸ் வந்துட்டு எங்க லஞ்சம் வாங்கினாங்க, அராஜகம் பண்ணாங்கன்ற மாதிரி எந்த போலீஸ் நம்ம சொல்ல முடியாது குடியாத்து. ஏன்னா நான் போலீஸோட குடும்பம் நடத்தினவன். இன்னைக்கும் பீட்ஸ் வராங்க எங்க வீட்டான ரவுண்ட்ஸ் வந்து போறாங்க. அதுலயும் இவங்க தாமரை செல்வி கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி ஒரு நல்ல டைப், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஒரு நேர்மையானவங்க. பல பிரச்சனை ஸ்டேஷன்லயே முடிச்சு வச்சிருவாங்க. புருஷன் முன்னாடி பிரச்சனை எனக்கே தெரியும். நானே எத்தனையோ பிரச்சனை அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். கோர்ட்டுக்கு போகாம ஸ்டேஷன்லயே முடிச்சிருவாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல புருஷன் முன்னாடி தகராறு வந்து ஒரு மோசமான குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அவனெல்லாம் அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறான் குத்திட்டு. அவனுக்கு பையன் தான் பரவாயில்ல. அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துருக்கிறான். எவ்வளவு போய் ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு அதிகாரி கொலை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறான். அவன் என்ன பண்ணணும் போலீஸ்? நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளிடணும். அது பெண் போலீஸ் தான் சொன்னான். அவனை ஆண் போலீஸ் விடக்கூடாது. இந்த சவுக்கு சங்கர் பெண் போலீஸ தப்பா பேசிட்டான். சவுக்கு சங்கர், அந்த செருப்பு சங்கர் பெண் போலீஸ தப்பா பேசிட்டான். அவனை கோர்ட்டு கூட்டின்னு வரது எல்லாமே பெண் போலீஸ் தான். பெண் போலீஸ் வச்சு செஞ்சாங்க அவனை. அப்படி பண்ணணும். இவன் என்ன பண்ணணும்? உன் பொண்டாட்டியா இருக்கலாம்டா. உங்ககிட்ட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நீ சரி கிடையாது. 2 பசங்களை காப்பாத்தணும். நல்ல போலீஸ் அதிகாரி மட்டும் கிடையாது கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி. ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல குடும்ப தலைவர். அப்படிப்பட்டதான் இவன் கொலை பண்றான். அவன் என்ன போய் போலீஸ் ஸ்டேஷன்ல படிக்க வச்சு அவனை கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனை தூக்கில போட்டுருப்பாங்க. அந்த சாட்சி வேணும் கோர்ட்ல கேஸ் தெரிவிக்கிறதுக்கு. அப்புறம் அப்படி ஓட்டான டபார்னு சுடு. போலீஸுக்கு என்னோட ரிக்வஸ்ட், ஐ அம் நாட் கமாண்டிங், ஐ அம் ரிக்வெஸ்டிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட். பெண் பொம்பளை மேல கை வைக்கிறவன சுட்டுடு சார். அதான் ஒன்னும் மனித உரிமை கமிஷனா தான். மனித உரிமை கமிஷன் தான். அவங்களுக்கும் குடும்பம் கூட, அவங்க வீட்லயும் பொம்பளைங்கிறாங்க, அவங்களுக்கும் பசங்கிறாங்க, அவங்க பொண்ணுகளையும் 100 கட்டி குத்துக்கிறாங்க. பட்டு போடு. ஒரு 4 பேர் போடு தமிழ்நாட்டுல. கற்பழிக்கிறானா, மாட்டினானா, கோர்ட்டுக்கெல்லாம் இவன் தான் கற்பழிச்சான் தெரிஞ்சிச்சா? அந்த இதுல பண்ணாங்க பாரு தெலுங்கானால ஒரு முறை. ஒரு பொண்ணு லாரி டிரைவர், கிளீனர் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. போட்டு தட்டு போயினேன்ட்டாங்க. போலீஸ் ஆஹா ஓஹோன்னு தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டே கொண்டாடிச்சு. அந்த கேஸ் எடுத்து குப்பத்தூர்ல போட்டாங்க. 4 பேரை சுடுங்க. நான் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவருக்கே சொல்றேன், உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா எல்லா பெண்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, எங்க விஜய் அண்ணாகிறாரு, எங்க விஜய் அண்ணாகிறாரு. விஜய் அண்ணா ஆட்சியில பாரு என்ன நடக்குது. போலீஸ் தங்கச்சியே நடுரோட்ட கொலை பண்ணிக்கிறாங்க. போடுங்க, சுட்டு தள்ளுங்க. யூடிசிங் பண்ணா கை கால் ஓடிங்க. கற்பழிச்சானா கட் பண்ணிட்டு காக்கா போட்டுருங்க. படவட பண்ணாதீங்க. கட் பண்ணி அப்படிதான் பண்ணுவாங்க சவுதியில. கட் பண்ணி காக்கா போட்டுருங்க. ஒன்னும் தப்பு இல்ல. என்னடா ஆபாசம் பேச நினைக்காதீங்க. இப்படி ஒரு பொம்பளை போலீஸ் ஒருத்த கொலை பண்ணிக்கிறான். அவன் கொண்டாடிய ரோட்ல கொலை பண்றான்னா அவன் ஹாஸ்பிட்டல்ல படிக்க வச்சுக்கிறீங்க.
சுட்டுத்தள்ளு சார். பெண் போலீஸ் ஆளுமன் ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்கல்ல, நல்ல ஸ்ட்ரிக்டான அதிகாரி தான், அது தெரியும் அவங்க. அவங்கள விட்டு சுடு சார். இல்ல அவங்க கூட சக வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள விட்டு துப்பாக்கி குடுத்து சுட சொல்லு சார் அவன. நானே உங்களை பாராட்டும். போலீஸ் இப்ப குடியாத்த போலீஸ. டோட்டலா எல்லா போலீஸ் சொல்றேன். போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த ஆட்சியில. நான் எவ்வளவுதான் திருப்பி திருப்பி அதே பேசுறேன். போலீஸ் பாதுகாப்பு இல்ல. என்ன சொன்னேன், எங்க வீட்டு ஒருத்தர் வரும்போது இவங்க அடிச்சு தூக்கி போட்டாங்க இந்த மேடம் தாமரை செல்வி, கள்ளப்பாடி பிரியான்னு ஒரு போலீஸ், 2 பெண் போலீஸ், 2 சிங்க பெண் போலீஸ். நீங்க அவங்களே வெட்டி போட்டான் ரோட்லன்னா, இது என்ன இது 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 நான் இது ஆட்சியை குறை சொல்லலாமா? இதை பத்தி முதலமைச்சர் தெரியுமா? தெரியுமா என்ன முதலமைச்சர் பத்தி? என்ன இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம். என்ன பண்ண போறாரு அவரு? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. காலேஜ்ல அந்த பையனை போட்டு கொலை பண்றாங்க. அமுதன். அந்த கேஸ் என்ன ஆச்சு? கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ்ல அமுதனை கொலை பண்ணீங்களா அந்த கேஸ் இதுவரையிலும் கோயம்புத்தூர்ல 5 கொலை நடந்திருக்கு ஒரு வாரத்துல. 5 கொலை. இன்னைக்கு பூந்தமன், இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில ஒரு மாணவர் அடிச்சு கொலை பண்ணிட்டான். இன்னைக்கு அடிச்சு கொலை பண்ணிட்டான். என்ன ஆச்சு அந்த அமுதன் கேஸ்? ஏன்னா ஏன் அவனை கொலை பண்ணான் கேட்டா கோஷ்டி பூசலான்றான். கோஷ்டி பூசலாம். 19 வயசு பையனுக்கு கோஷ்டி இருக்குமா? எனக்கு தெரியலையே. 19 வயசு பையனுக்கு கோஷ்டியா? என்ன உண்மைன்னா அந்த மாணவன் அமுதனுடைய பெற்றோர்கள் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. அந்த காலேஜ்ல போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க. போதைப் பொருட்கள்லாம் அங்க விக்கிறாங்க. போதனை இந்த கஞ்சா, பீனு, பிரவுன் சுகர், அந்த போதை சம்பந்தப்பட்டது ஊசி, மாத்திரை இது அங்க விக்கிறாங்க. இதை இவன் கண்டிச்சு இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான் இங்க மேலிடத்துல. தொடர்ந்து இதை இவன் கண்டிச்சுக்கிறான். ட்ரக்ஸ் யூஸ் பண்றீங்களா? அதனால இவனை போட்டு தட்டான். இவன் ஏதோ காவலர் அச்சான அவனை சஸ்பெண்ட் பண்ணி, அவனை பழி வாங்க சஸ்பெண்ட் பண்ணி, அவன் மேல் கல்லூரி நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இயக்குநரை போய் சந்திக்கிறான். அவங்க சஸ்பெண்ட் பண்ணதான் போடான்றாங்க. அவன் தொடர்ந்து இந்த மாதிரி நான் போதை கலாச்சாரத்தை கண்டிச்சனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு இவன் இந்த பிரச்சனையை பெருசாக்கி நல்லதுதான் பண்ணிக்கிறான். சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிக்கிறான். இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி 20 பேர் சொல்லி அவனை அடி 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 அடின்னு நாயர் நடுரோட்டில் அடிக்கிற மாதிரி அடி சாவச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு மந்திரி என்ன பண்றாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தை இதை கௌரவிப்பு தீர்மானம் கொண்டு வராரு. நாளைய தமிழகம் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அந்த மாணவனுடைய கொலைக்கு நீதி வேணும், அவனை கொலை பண்ணது அவன் போதைப் பொருட்கள் விற்பதை கண்டித்து அவன் கொலை பண்ணிட்டாங்கன்னு சட்டமன்றத்தை பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின். இது குறித்து திங்கட்கிழமை டிஸ்கஸ் பண்ணலாம்டா சபாநாயகர். உடனே எந்திரிச்சு உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? இது ஒரு கோஷ்டி சண்டைங்க. அதுல ஒருத்தர் அடிச்சு இறந்துட்டாங்க. கோஷ்டி சண்டை. ஏன்னா கோஷ்டி சண்டை அப்போ அமுதன் மட்டும்தானே அடி வாங்குறான். அப்ப அமுதன் கூட 20 பேர் இருந்திருக்கணுமே. அமுதன் கூட 20 பேர் இருந்திருக்கணும். 20 பேர் அடிக்கிறான்னா அமுதன் கூட 20 பேர் இருந்தா அது ஒரு குரூப் சண்டை, ஒரு கோஷ்டி சண்டை. அவன் ஒரே ஒரு அப்பாவி பையன், ஒரு 19 வயசு குழந்தை பையனை போட்டு அடிச்சு சாவச்சு போட்டானுங்க. முதல்ல விஷம் குடிச்சிட்டாங்க. அவங்க இறந்துட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அப்புறம் உயிர் போயிட்டு இது கோஷ்டி சண்டைன்னு சொல்லி கல்லூரி நிர்வாகம் பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அதுதான் ஒரு மினிஸ்டர் சொல்றாருன்னா இது என்ன ஆட்சி நடக்குது? சொல்லியா? சட்ட ஒழுங்கு இல்ல, மாணவனுக்கு கல்லூரியில பாதுகாப்பு இல்ல, கல்லூரியில போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்கிறது. சின்ன சின்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்க இல்ல, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்க, சின்ன பசங்க, குழந்தை பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க தண்ணி வச்சுக்கிறாங்க, பீர் குடிக்கிறாங்க, பிராந்தி குடிச்சுக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கல்ல 500 கடை 700 கடை மூட்டான்னாங்க. அதான் வீடு வந்துச்சு. டாஸ்மாக் கடை எல்லாம் போன்லயே புக் பண்ணிடலாம். இப்போ போதை தலை தூக்கி ஆடுதியா தமிழ்நாட்டுல. போதை பொருட்கள் எங்க வேணாலும் கிடைக்குதியா. பங்கர்ல பீடி சிகரெட் கிடைக்கிற மாதிரி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண் கற்புக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா? அது அப்படி தூக்குறாங்க. அந்த காட்சி பாக்குறாங்க. கொலை செய்யப்பட்ட தாமரை செல்வி அந்த ரோட்ல அந்த ஏரிக்கரை ஒரு தூக்குறாங்க. தலையில எல்லாம் ரத்தம் உழுது, காக்கி சட்டில ரத்தம் அப்படி தூக்கி நிக்கிறாங்க. உயிர் போயிட்டு அங்கே அவன் அவ்வளவு குத்தம், வெறித்தனமா குத்திக்கிறான். குத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஏசியில படுத்துட்டான். அங்க அவன் படுத்துக்கிறான். அந்த இதுல அந்த குடியாத்துல இப்ப நம்ம ஆட்சியில கட்டின கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அங்க ஐசியூலயே எங்கோ படுத்துக்கிறான். உள்ள அந்த வார்டுல படுத்துக்கிறான். படுக்க வச்சுறாங்க அவங்க. எல்லா போலீஸ் அழுகுறாங்க. நம்ம கண்ணிலே தண்ணி வந்துச்சு. நம்ம வீட்டுல ஒரு வருஷம் நம்ம வீட்டுல ஒருத்தரா நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தாங்க. அந்த மேடம் தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி கூட இருக்கிற போலீஸுங்க எல்லாம் தேம்பி அழுகுறாங்க. அது பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன பண்ண போகுது? எங்க குடியாத்துல எங்க வீட்டுல ஒருத்தர இந்த போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி ரோட்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அப்போ நாளைக்கு அக்யூஸ்ட் இருக்கிறான்ல, அவன் நாளைக்கு ஒரு பெண் போலீஸ் அவன் அக்யூஸ்ட பிடிக்கும் போது அவன் ஏன் போலீஸ் தாக்க மாட்டான்? கொலையே பண்ணிட்டான்டா நம்ம ஊர்ல 2 அடி போட்டு போயிடலாம், ஏன் போலீஸ் மேல கை வைக்க மாட்டான்? இந்த கேஸ சீரியஸா எடுங்க ஜோசப் விஜய் சார். பெண் போலீஸ் பாதுகாக்கும். சிங்கப்பெண் படைன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல நம்ம
பெண் போலீஸை நம்ம பாதுகாக்கணும். அவங்க வெளியே வீட்டுக்கு போனாங்கன்னா கூட 2 ஆம்பளை போலீஸ் அனுப்புங்க. ஹெல்த்தியா இருக்கிற ஆம்பளை போலீஸ் அனுப்புங்க. இன்னைக்கு நாளைக்கு ரிட்டையர் அவர் எஸ்எஸ்ஐ இல்ல. நல்லா யங்ஸ் இனிமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் எடுத்தா பிசிக்கலா எடுங்க. எந்த நேரத்திலும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது போலீஸுக்கு. அதேதான் பெண் போலீஸ். அதுவும் முக்கியம் நமக்கு பெண் போலீஸ் முக்கியம். என்னடா அக்குறும் நடுரோட்ல குத்தி கொலை பண்ணிட்டான். ஆட்சியரா இது? முதலமைச்சர் இப்படி உட்காந்துக்கிறார். ஒரு சலனமே இல்ல மூஞ்சில. மாட்டு கோமியத்தை தினம் தெளிக்கணும் அவருக்கு. மக்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். என் குடும்பத்தில் ஒருவராக இருந்த தலைமை காவலர் தாமரைச்செல்வி அவர்களை கணவனே நடுரோட்டில் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பிரிந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முடியாத்தும் குமரன். நாளை ஒரு பதிவிலே சந்திக்கிறேன்.